காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. காமாட்சியை கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கோழி தன்னை அடக்காத்து தன் குஞ்சுகளுக்காக காப்பாற்றும். அதே போல் நீங்கள் காஞ்சி காமாட்சி ஒரு முறை தரிசனம் பண்ணால் கூட அவருடைய கருணையினால் நீங்கள் எப்போவுமே அவள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுவாள். ஆனால் காஞ்சி காமாட்சியை நேரில் போய் தரிசனம் பண்ணணும். மதுரை மீனாட்சி மீன் போல், அதாவது தன்னுடைய குழந்தைகளை கண் இமையில் போல் காப்பாற்றும். ஒரு பிரச்சனை வந்தால் கண் இமையில் வச்சுருக்கோம் அந்த மீன், டக்குன்னு தன்னுடைய குழந்தைகளை கண் இமைக்குள்ளே மறைச்சி வச்சுக்குமா. அப்போது மீன்களை மேய விட்டு இருந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கும். அதனால் மதுரை மீனாட்சியை தரிசனம் மட்டும் நம்ம எட்ட வந்தால் கூட அவங்கள நினச்சி நம்ம வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பை ஈஸியாக அடையலாம். காசி விசாலாட்சி மிக சிறந்தவங்க. இந்த காசி விசாலாட்சி இருந்தாலும் ஆமை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை இருந்தால் கூட குஞ்சு பறிக்கும். ஆமை ஒரு இடத்துல முட்டையிடும், மறு இடத்துல போய் பறிக்கும். அப்போ இதுக்கும் 2000 கிலோமீட்டர் இருந்தால் கூட அந்த குஞ்சுகளை பொறிச்சிடும். காசி விசாலாட்சி அவங்கள மனசால ஒரு முறை நினைத்தாலே அவங்களுடைய பலனை அதிகரித்து கொடுப்பாங்க. இந்த முப்பெரும் தேவரை எப்போவுமே தரிசனம் பண்ணுங்கள். வாழ்நாளை மிக சிறப்பாக இருங்க. ஜெய் ஸ்ரீராம்.